ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். மங்கு மறு பிக்மெண்டேஷன் அப்படிங்கிற பிரச்சனை மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தில் வேறு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் உடனே வந்து க்யூர் ஆகிற ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வைரல் ஆகிற ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி. இந்த ஃபேஸ் பேக்கு தான் இன்றைக்கி சொல்லப்போனால் வைரலாக போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணலாம், என்ன பொருள் சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மங்கு வந்து உடனே மறையணும் அப்படின்னா இன்றைக்கி செய்கிற இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ரெடி பண்ணி போடுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கத்தாழை இன்றைக்கி எடுத்து செய்ய போகிறோம். நிறைய வீடியோஸில் வந்து நம்ம ரெடிமேட் ஜெல்லாக தான் எடுத்திருப்போம். இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் கத்தாழையை எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கத்தாழை பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கிடைக்கிற இந்த ஜெல்லை வந்து பாருங்கள், இந்த மஞ்சள் கலரில் வருது பார்த்தீங்களா? இதை வந்து ஒரு டைமுக்கு ஒரு 4-5 டைம் வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. நல்லா கற்றாழையை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. வீட்டில் இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கழுவியாச்சு, இப்போ இதை சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இது கூட நம்ம முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து இன்றைக்கி ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு பாருங்கள், சூப்பராக வளர்ந்துருக்கு. இது கூட இப்போ வந்து கற்பூரவள்ளியில் ஒரு இது வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் நல்லா வளருது. இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டியில் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த கற்றாழையோட 2 பொருள் வந்து சூப்பராக சேர்க்க போகிறோம். அதுக்கு சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோலை வந்து சீவி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதை வந்து நம்ம இந்த கற்றாழையை அந்த முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஜெல்லு மட்டும் நமக்கு தேவைப்படும். அதனால் இதை பாருங்கள், லைட்டாக இந்த முள்ளை சீவி எடுத்துருங்க. இப்படி வந்து ஸ்பூனை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா செம்மையாக அந்த ஜெல்லு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் எடுத்து இதை போட்டுக்கோங்க. ஒரு பீஸோட நம்ம ஜெல் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிறதையும் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து ஜெல் எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்து எடுக்கணும். லைட்டாக நீங்கள் கட் பண்ணி விட்டு ஸ்பூனை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துடும். ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி ஃபஸ்ட்டே நல்லா கற்றாழை வந்து கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கோட தோலை வந்து சீவிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து சீவிட்டு இப்போ இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போது துருவியாச்சு. இதையும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் இந்த கற்றாழையோடு நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம்.
இப்போ இதில் வந்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. பச்சை பால் வந்து எடுத்துக்கோங்க, பசும்பால். சப்போஸ் பசும்பால் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பாக்கெட் பால் கூட வாங்கிக்கலாம். ஆவின் பால் வாங்கி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேவையான அளவு இதில் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக ஒரு பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இது 100% வந்து உங்களுக்கு ஒரு கிளியராக வந்து முகத்தை அந்த மங்கு மட்டும் இல்லை, வேறு எந்த தொந்தரவுகள் கருப்பாக கரை இருந்தாலும் அடுத்த செகண்டில் அது கிளியர் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணு கருவளையம், ரொம்ப வயதான தோற்றம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திட்டு அந்த கருந்திட்டுக்கள், அப்புறம் அந்த குழியாக இருக்கும் ஃபேஸில், அந்த மாதிரி இருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஒரே இதில் வந்து நல்லா ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா இதில் நம்ம பால் சேர்த்து அரைச்சதுனால நல்லா க்ரீம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு சூப்பராக வந்து ஜெல்லு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கட்டி சேரும். நம்ம அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணியில் நல்லா பேஸ்ட்டை இது மாதிரி திக்காக வந்து கரைச்சிக்கோங்க. கட்டி சுத்தமாக கட்டி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வாங்க எப்படி பேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாமா. அவ்வளோதான், கரைச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ரொம்பவுமே சிம்மில் போடுங்க. 2 செகண்ட் கூட ஆகாது, அந்த அளவுக்கு ரொம்ப சிம்மில் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக சிம்மில் போட்டு வச்சு ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கையும் கற்றாழை ஜூஸ், அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து அப்படியே லைட்டாக கலந்து விடுங்க. அடிப்பிடிக்காமல் கை எடை விடாமல் நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக வந்து சூடாகி இப்படி கொதிக்கிற மாதிரி வருது பாருங்கள் சைடெல்லாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம்மையான ஒரு க்ரீம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், க்ரீம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வச்சு அந்த பாத்திரத்து ஹீட்லேயே இதை நல்லா கலந்து விடுங்க. கைவிடாமல் கலந்திங்கன்னா தான் அந்த கட்டி வந்து சேராது நம்மளுக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தடவின செகண்டில் உங்கள் மங்கு மரெல்லாம் வந்து காணாமல் போயிருங்க. இப்போ இதை கீழே இறக்கிக்கலாம். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஃப்ரெஷ் கத்தாழையை நீங்கள் இந்த மாதிரி உருளைக்கிழங்குல சேர்த்து பண்ணுறப்ப உங்கள் முகத்தில் இருக்கிற கருமைத்தன்மையை சுத்தமாக எடுத்துகிட்டு முகம் அந்த சுருக்கங்கள் கருந்திட்டுக்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு க்ரீம் பார்த்திங்களா, இதை வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துகிட்டு கண்டிப்பாக சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்க. பாருங்கள், பாத்திரம் நம்ம வச்ச பாத்திரம் அப்படியே இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி சிம்மில் வச்சு எடுக்கணும். கருகவோ அந்த மாதிரிலாம் விட்டுட்டிங்கன்னா க்ரீம் வந்து வாசம் அடிச்சிடும். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஆற விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக ஆறிடுச்சுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து நல்ல முகத்துக்கு உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் கருவளையத்தை எடுத்துகிட்டு பிம்பிள்ஸ் வராது, முக சுருக்கங்கள் வராது. இதை வந்து நீங்கள் முடிக்கும் யூஸ் பண்ணலாம். முடி நல்லா வளர்ச்சியாகவும் எண்ணெயில் கலந்து யூஸ் பண்ணலாம். முகத்துக்கும் நீங்கள் இதில் கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணுறப்ப செம்மையான இந்த பிக்மெண்டேஷன் அப்படிங்கிறதுக்கு முக்கிய ஒரு தீர்வு வந்து சூப்பராக வந்து இந்த உருளைக்கிழங்கு கற்றாழை. இது கூட நம்ம இது சேர்க்குறப்ப நல்லா எக்ஸ்ட்ரா ஒரு பலன் கிடைக்கும்.
இப்போ இதில் ஒரு டேப்லெட் நான் வந்து சேர்க்க போகிறேங்க. இது கலந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வரும் டேப்லெட்டு. இதை கொஞ்சமாக குத்தி விட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆயில் நம்மளுக்கு கிடைக்கும். சும்மா கொஞ்சமாக தான் கிடைக்குங்க பாருங்கள். ஒரு 4-5 சொட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி விட்டமின் இ கேப்சூலை இந்த மாதிரி கலந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இது கூட நீங்கள் பாதாம் ஆயில் இருந்தால் கலந்து வச்சுக்கலாம். நான் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் கலந்துட்டேன். இப்போ வேறு பாத்திரத்தில் அதை மாற்றிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது நல்லா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தளவு வைரலாக போயிட்டுருக்கிற க்ரீம் வந்து இந்த ஃபேஸ் க்ரீம் தான். இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலையிலும் சரி நைட்டும் சரி, ரொம்பவுமே முடியல அப்படின்னா நைட் நேரம் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். நைட் நல்லா ஒரு 15-20 நிமிஷம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் கழுவிட்டு வந்து பாருங்கள். நல்லா உங்கள் மங்கு பிரச்சனை டோட்டலாக க்ளியர் ஆகிறது நீங்களே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு நீங்கள் கருப்பாக இருந்தாலும் இந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்லா வெள்ளையாயிடலாங்க. 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் இது. இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கெடாமல் இருக்கும் நம்மளுக்கு. ஒரு 5 ட்ராப்பு, ஒரு 5 சொட்டு 6 சொட்டு வரைக்கும் லெமன் ஜூஸை கலந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. வெளியே வச்சோம் அப்படின்னா நீங்கள் நிறையா பேர் கேட்பீங்க, ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு. இதில் நம்ம பால் சேர்த்துருக்கறனால நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. 1 வீக் வந்து கரெக்டான இது. 1 வீக்குக்கு மேலே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ரெடி பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். 1 வீக்குக்கு தேவையான அளவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச ஒரு 2 வாரம் அதுக்கு மேலே இதை நீங்கள் வைக்கக்கூடாது. ஒரு மாதிரி ஒரு வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாமா? அங்கே பாருங்கள். முகத்தை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க. ஓகேங்களா? தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நல்லா 1 டீஸ்பூன் அளவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் கையிலேயே வந்து டிப் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைட்டாக வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கலாம். இது அருமையாக இருக்கும். நீங்கள் முகத்தில் வந்து அந்த தேய்க்கிறப்ப அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க பாருங்கள். முக சுருக்கங்கள், எரிச்சல், ரெட்டாக இருக்குது, கருப்பாக இருக்குது, திட்டாக இருக்குது, சுருக்கங்களாக இருக்குது, கண்ணு கருவளையும் போக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு மொத்தமாக ஒரு பிரச்சனைக்கு இந்த க்ரீம் வந்து செம்மையாக வந்து ரிசல்ட் கொடுக்கும். இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க. அந்த மங்கு இருக்கிற இடத்துல நல்லா இந்த மாதிரி அழுத்தி கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், லெமன் வந்து கலந்து வைக்கலைனாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணுறப்போ ஒரு 2 ட்ராப் 2 சொட்டு விட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். லெமன் ஒத்துக்காதவங்க நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம். இதில் நம்ம ஏற்கனவே வந்து விட்டமின் சி கேப்சூல் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, விட்டமின் இ கேப்சூல் அதை வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆரம்பித்து நான் கழுவிட்டு வந்து நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் அந்த ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறப்போ முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரிட்டேடாக ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லையா, இப்போ இதை நம்ம போட்ட வரும் நல்லா க்ளோ ஆயிடுச்சு பாருங்கள். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க போட்டு வச்சுருந்தேன். செம்மையாக வந்து ரிசல்ட் கொடுத்துருச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாள் வந்து வெயிலில் இதெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருந்தது. இந்த க்ரீமை ட்ரை பண்ணி இப்போ போட்ட செகண்ட்லேயே நல்ல ரிசல்ட்டு. இந்த க்ரீம் வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு 15-20 நிமிஷமாவது நல்லா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா 2 ட்ரிப்பில் மங்கு மரலாம் காணாமல் போயிடும். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.